ஹாய் டியர்ஸ். டியூஸ்டே மார்னிங் நைட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. காலையில் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக இட்லி பண்ணி சாப்பிடும் போது இது போதும் எனக்கு அப்படி தான் இருக்குது. நைட்டே வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு காலையில் மேலாக்க எடுத்து ஊற்றுனோன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லாவே வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பாலக்கீரைலாம் போட்டு ஒரு பின்வீல் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாலக்கீரையை வேக வச்சு அரைக்கலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. கையிலேயே நல்லா மசிச்சு ஓமம் போட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் பன்னீர் லெஃப்ட் ஓவர் இருந்தது வீட்டில். அது கூட வந்து நமக்கு என்னென்ன மசாலா பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம், பூண்டு, ஒரிகானோ, சீரகம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி அப்படியே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குட்டி குட்டியாக அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பின்வீல் மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நெய் இல்லைனா பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லாதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு வச்சாச்சு. பாய்.